Hello students, நம்ம previous chapterல functions of management பார்த்தோம். அதில் basic functions and subsidiary functions இதை பார்த்தோம். Then நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் management by objectives and management by exception MBE. ஸோ இது மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் வரக்கூடிய ரெண்டு விஷயம், மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் ஃபர்தராக பார்க்கலாம். தென் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதில் மீனிங் என்ன சொல்கிறாங்க? மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் MBO is a management system in which each member of the organization effectively participates and involves himself. என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயுமே அதில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும், அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கை எஃபெக்டிவாக கொடுக்கணும் அண்ட் வில்லிங்காக அவங்க இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணால் என்ன ஆகும், அந்த கம்பெனி ஆர்கனைசேஷன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ இதான் மீனிங்கில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒருத்தர் டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. MBO இஸ் பாப்புலரைஸ்ட் இன் த USA by George Orden. According to him, MBO is a system wherein the superior and the subordinate managers of an organization jointly identify its common goals. ஸோ நமக்கு ஒவ்வொரு கம்பெனிலையுமே ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயுமே ஒரு காமன் கோல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாரெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் மிங்கிள் ஆகி யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுப்பீரியர் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய சப்பார்டினேட்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், தென் மேனேஜர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாயிண்ட்லி ஐடென்டிஃபை இட்ஸ் காமன் கோல்ஸ். இவங்க என்ன பண்ணணும், எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது தான் அந்த ஒர்க்கை என்ன பண்ண முடியும், அவங்களுடைய காமன் கோல்ஸை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஜார்ஜ் ஆர்டன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO. அதனுடைய நோக்கங்கள் என்னென்ன? அப்ஜெக்டிவ்ஸ் மீன்ஸ் என்னது, குறியிலக்கு மேலாண்மையினுடைய நோக்கம் என்ன அல்லது குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் இன்டென்டட் ப்ரைமரிலி ஃபர்ஸ்ட் ஒன் டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய சப்பார்டினேட்ஸ்கிட்ட எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்க எப்படி வில்லிங்கோடு ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அவங்களோட ஒர்க் பெர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணுறது, முதல்ல மெஷர் பண்ணுறது அண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோள் அவங்களோடதில். சரியா? அடுத்து செகண்ட் ஒன், டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய குறிக்கோளோட தனிமனுடைய பர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணணும், ரிலேட் பண்ணி பார்க்குறது யாரோட வேலையாக இருக்குது, இந்த MBOவுடைய ஒரு ஜாபாக இருக்குது. தென் அடுத்ததாக டு கிளாரிஃபை போத் த ஜாப் டு பி டன் அண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒர்க்கு போத் த ஜாப் அண்ட் டு பி டன் ரெண்டுமே கிளாரிஃபை பண்ணிக்கணும், ஜாப் அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ நம்மளுடைய நிறைவேற்றக்கூடிய வேலை என்ன அண்ட் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், தெளிவுபடுத்தணும்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் ஒன், டு ஃபாஸ்டர் த இன்க்ரீசிங் காம்படென்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் த சப்பார்டினேட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, தென் நமக்கு இருக்கக்கூடிய சப்பார்டினேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய திறமையை அதிகரிக்கணும். ஸோ அவங்களுடைய ஸ்கில்லை என்ன பண்ணணும், அதிகரிக்கணும் அண்ட் அவங்களுடைய ஸ்கில்லை க்ரோத் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா MBOனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸில் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஃபிஃப்த் ஒன், டு என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் சுப்பீரியர் அண்ட் சப்பார்டினேட்ஸ். ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க, என்ஹான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. எதை அதிகப்படுத்த சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் சுப்பீரியர் அண்ட் சப்பார்டினேட்ஸ். நமக்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் கீழ்நிலை பணியாளர்களுக்கும் இடையில் என்ன பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ண முடியும். தென் அடுத்ததாக
to serve as a basis for judgments about salary and promotion. ஸோ இந்த ஒரு சேவையை செய்யக்கூடிய ஒரு விஷயமா செயல்படணும். எதுலையும் சொல்லி பார்த்தாங்கன்னா சேலரிலையும் தென் ப்ரொமோஷன்லேயும். அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கீழ்நிலை பணியாளர்களுக்கு தேவையான சேலரிலையும் ப்ரொமோஷன்லேயும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான சேவைகள் நியாயமாக வழங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் சம்பளத்துலேயும் பதவி உயர்வுலையும் அவங்களுக்கு தேவையான ஒரு சேவையை நியாயமாக வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 7th one, to stimulate the subordinates motivation. ஸோ என்ன சொல்கிறாங்க, கீழ்நிலை பணியாளர்கள் இருக்காங்களே, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள தூண்டுறது என்னது, அவங்கள வந்து ஒரு ஊக்கப்படுத்தி என்ன பண்ணணும், அவங்கள நிறைய வேலைகளை அவங்கக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறது. ஸோ இதெல்லாம் என்னது, அவங்களுடைய MBOனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண முடியும், அவங்களுடைய ஒரு ஊக்கத்தை கொடுத்து, ஒரு ப்ரமோஷன் கொடுத்து, அல்லது ஒரு சேலரியில் இன்க்ரிமெண்ட் கொடுத்து, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வில்லிங்ஸை கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து அவங்ககிட்டேருந்து என்ன பண்ணணும், வாங்குறதுக்கு நம்ம என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். தென் அடுத்ததாக 8th one, to serve as a device for organizational control and integration. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, அந்த நிறுவனத்திற்கான ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு கருவி மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இது எல்லாமே முக்கியம். ஸோ ஒரு there are 8 points. இது எல்லாமே ஒன் பை ஒன் என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. தென் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO, குறி இலக்கு மேலாண்மையின் இயல்புகள் என்னென்ன. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது, an attempt is made by the management to integrate the goals of an organization and individuals. This will lead to effective. இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய தனி நபரினுடைய ஒரு குறிக்கோளுக்கும் ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் என்ன பண்ணுறாங்க இதில் செய்கிறாங்க. ஸோ ஆர்கனைசேஷனுடைய கோல் அண்ட் தனி மனிதனுடைய ஒரு கோல். ஸோ இது ரெண்டையுமே என்ன பண்ணணும், அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே என்னது மோரார்லெஸ் சேம் தான். ஸோ இப்போ என்ன இருக்குது, இவங்களும் நிறைய ஏர்ன் பண்ணணும். ஸோ கம்பெனி வைஸ் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் வைஸ் பார்த்தோன்னா அவங்களும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஏர்ன் பண்ணி வரணும். ஸோ அப்போ என்ன இருக்குது, ரெண்டு பேருடைய கோலையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய செயல்பாடு இருக்குது. ஸோ திறமையான மேலாண்மைக்கு ஒரு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்ததாக MBO tries to combine the long run goals of organization with short run goals. ஸோ இந்த MBO வந்து எதை வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஷார்ட் ரன் கோல்ஸை, அதாவது குறுகிய கால இலக்குகளை நீண்ட கால இலக்குகளோட ரிலேட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது, இணைக்கிறதுக்கு, ரிலேட் பண்ணுறதுங்கிறத விட இணைக்கிறதுக்குன்றதுக்கு ஒரு முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. And third one, management tries to relate the organization goals with society goals. அதற்கப்புறமா என்ன முயற்சி எடுக்கிறாங்க, அவங்களுடைய இயல்பு என்ன, MBOட இயல்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுடைய ஆர்கனைசேஷனோட கோல்ஸை சமுதாயத்தினுடைய கோல்ஸோட ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. சரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா MBO எடுக்கிறாங்க. தென் 4th one, MBOs emphasizes is not only on goals but also on effective performance. இந்த MBOட இயல்புகள் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறதுல மெயின் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு கோலை அட்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் எஃபெக்டிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதையும் நம்ம என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க முக்கியமாக சொல்கிறாங்க அதில். அண்ட் 5th one, it pays constant attention to refining, modifying and improving the goals and changing the approaches to achieve the goals on the basis of experience. ஸோ என்ன பண்ணணும், எதெல்லாம் அட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரிஃபைனிங், ஸோ என்ன பண்ணணும், அதை ஒரு பியூர் பண்ணணும். தென் மாடிஃபையிங், என்ன பண்ணணும், மாற்றி அமைக்கணும். தென் இம்ப்ரூவிங், ஸோ என்ன பண்ணணும், அதில் ஒரு அதிகப்படியான ஒரு என்ன சொல்கிறது,
இம்ப்ரூவிங்னா மேம்படுத்துறது. ஸோ மேம்படுத்துறது மீன்ஸ் என்ன? ஸோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்கோமோ அந்த குறிக்கோள் அடைகிறதுக்கு எந்த வே வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி திங்க் பண்ணி நம்ம செய்யும்போது அந்த ஒர்க் வந்து என்ன ஆகுது, நல்லபடியாக முடியுது, நம்மளுடைய இலக்கும் நல்லபடியாக அட்டைன் பண்ண முடியுது. ஸோ அது எது பேஸ் பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அச்சீவ் த கோல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுடைய முன் அனுபவத்தினை வச்சு தான் நம்ம பண்ண முடியும், அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. It increases the organizational capacity of achieving goals at all levels. It increases the organizational capacity of achieving goals at all. இதில் எல்லா நிலைகள்லையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கோல்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு திறமையை அதிகரிக்க செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MBO மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹை டிகிரி ஆஃப் மோட்டிவேஷன் என்ன கிடைக்குது, ஒரு தூண்டல், அதாவது ஒரு ஊக்கம் கிடைக்குது. அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி கிடைக்குது. இஸ் அவைலபிள் டு எம்ப்ளாயீஸ் த்ரூ MBO. எது மூலியமாக கிடைக்குது, இந்த MBOனுடைய ஒரு ஃபீச்சர்ஸ்னால கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய விஷயங்களில் நம்மளை வந்து தர நிர்ணயம் பார்க்குறதுலையும் சரி, அளவிடுறதுலையும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்ம என்ன இருக்குது, நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க நம்மளை. ஸோ இதை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மோட்டிவேஷன் இருக்கும், தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எந்த அளவுக்கு சேலரிலே ஆகட்டும், ப்ரொமோஷன்லேயே ஆகட்டும் எல்லாம் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய நல்ல ஃபுல் எஃபர்ட்டை நம்ம கொடுக்க முடியும். தென் 8th one recognizes the participation of employees in goal setting process. நம்மளுடைய நிறுவனத்தினுடைய கோல் செட்டிங்ஸில் அதனுடைய ப்ராசஸில் யாரையும் இன்வால்வ் பண்ணணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது தான் என்ன இருக்குது, நிறைய நம்மளுடைய அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அவங்களுடைய ஒர்க்கில் ஒரு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்த 9th one எய்ம்ஸ் அட் ரீப்ளேசிங் த எக்ஸசைஸ் ஆஃப் அத்தாரிட்டி வித் கன்சல்டேஷன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கோலை மாற்றம் செய்கிறதுக்கு நிறையா மற்ற அதிகாரிகளுடைய, அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஒரு கான்வர்சேஷன் செஞ்சு கன்சல்ட் பண்ணி அதை என்ன பண்ணணும், அவங்களோட ஆலோசனை செஞ்சு அந்த நோக்கத்தை மாற்றுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். சரி, அந்த எய்மை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா. இப்போ ஒரு முன்னாடியே ஒரு கோல் செட்டிங் பண்ணியிருக்கோம், அந்த கோல் செட்டிங்லேருந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பண்ணணும், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி அதை என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம புதுசாக ஒரு கோல் செட்டிங் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ அதை சொல்கிறாங்க. அடுத்ததாக என்கரேஜஸ் எ கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட், குட்வில், அ வில் டு பர்ஃபார்ம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி MBOடைய ஃபீச்சர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்கரேஜ் பண்ணுது. என்னது, கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. ஸோ நம்பிக்கைத்தன்மையை உருவாக்குது. இந்த ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குது. குட்வில், ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குது. அண்ட் வில் டு பர்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் அவங்களா வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களா முன் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன சூழ்நிலை இருக்குது, நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும், அல்லது எவ்வளோ வந்து நம்ம வந்து டார்கெட் என்ன, இது தகுந்த மாதிரி அவங்களா முன் வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன இருக்குது, நமக்கு எல்லாம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸ் ஆஃப் MBO. ஸோ ப்ராசஸ் ஆஃப் MBO அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னது, ப்ராசஸ் ஆஃப் MBOனா செயல்முறைகள். ஸோ மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸனுடைய செயல்முறைகள் என்னென்ன. ஸோ இதை வந்து த ப்ராசஸ் ஆஃப் MBO இஸ் எக்ஸ்பிளைன்ட். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ், செகண்ட் ஒன் கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன், அண்ட் தேர்ட் ஒன் ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ், fourth one setting subordinates objectives or targets, and fifth one matching resources with objectives, and sixth one periodical review meetings activities, and seventh one appraisal of activities, and eighth one reappraisal of objectives. So இந்த மாதிரி process of MBOல ஒரு 8 process இருக்கு. சரியா, அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்படின்னா என்ன, அமைப்பின் குறிக்கோள்களை
வரையறுக்கிறது. ஸோ நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஃப்ரேம் பண்ணுறது. சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலி ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஃப்ரேம்ட் பை த டாப் லெவல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். யார் தான் வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டாப் லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் தான். ஸோ தென் இட் மூவ்ஸ் டவுன்வர்ட்ஸ். The definition of organizational objectives states why the business is started and exists. Then அது வந்து அப்படியே என்ன ஆகுது, டவுன்வேர்ட்ஸாக கீழ் நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஸோ ஏன் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம், அதனுடைய வெளிப்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெஃபைனிங் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸில் நம்ம பார்க்குறோம். தென் செகண்ட் ஒன், கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன். ஸோ கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன்னா என்னது, அந்த ரெண்டு இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பிரிவில் இருக்கக்கூடிய அந்த இலக்குகளை வந்து என்ன பண்ணுறது. ஸோ நம்மளுடைய கம்பெனியில் ஆர்கனைசேஷனில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, செக்ஷனாக இருப்பாங்க, தென் டிவிஷன்ஸில் இருக்கும். ஸோ ஆர் ஃப்ரேம்ட் ஆன் த பேஸ் ஆஃப் ஓவரால் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ நம்மளுடைய நிறுவனத்தினுடைய ஓவரால் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்படி வந்து நிறைவேற்றப்படுது, ஸோ எப்படி வந்து நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறோம், எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணுறோம், அந்த ஒர்க்கை முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டிவிஷன்ஸும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 1 டன் ஆஃப் குட்ஸ் வந்து ஏதோ சம்திங் லைக் ஒரு குட்ஸ் வந்து என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் டைம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த 1 வீக்கில் நம்ம என்ன பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த பீரியட் ஆஃப் 1 வீக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அப்போது நம்ம என்ன இருக்குது, அந்த கோல் ஆஃப் ஈச் செக்ஷன்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த தனித்தனி ஒர்க்கு அவங்கவுங்களை முடிச்சுட்டா என்ன ஆகும், ஈஸியாக அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஓகே, தென் தேர்ட் ஒன், ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ். முக்கிய முடிவு பகுதிகள்னு சொல்லலாம் இதுக்கு. ஸோ கீ ரிசல்ட் ஏரியாஸ் ஆர் ஃபிக்ஸிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ப்ரீமிசஸ். கீ ரிசல்ட் ஏரியாஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஆன் அ ப்ரியாரிட்டி பேசிஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டாக ப்ரியாரிட்டி பேசிஸில் என்ன பண்ணுறாங்க, இந்த கீ ரிசல்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். தென் அது எப்படி எதெல்லாம் நமக்கு அதில் கிடைக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, தென் மார்க்கெட் ஸ்டாண்டிங் அண்ட் இன்னோவேஷன். ஸோ நம்ம வந்து கீ ரிசல்ட்ஸ் வந்து எதெல்லாம் கிடைக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டியில் கிடைக்குது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வேலையை செய்ய முடிக்கிறோம், ஒரு விஷயத்தை செயல்பாடை செஞ்சு முடிக்கிறோம்னா நமக்கு அதில் என்ன கிடைக்கும், லாஸ்ட்டாக ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும். தென் அவங்களுடைய மார்க்கெட் ஸ்டாண்டிங், அவங்களுடைய சந்தை நிலை என்னமா இருக்குது, நிலவரம் எப்படி இருக்குது, தென் அது நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். தென் இன்னோவேஷன், அதில் என்ன ஒரு புதுமையான ஒரு விஷயம் இருக்குது, புதுமை கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ அதில் புதுமை மீன்ஸ் என்னது, நம்மளுடைய சக்ஸஸ் எவ்வளோ வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம், நம்ம அதை எவ்வளோ அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு அதில் இருக்கக்கூடிய கீ ரிசல்ட். ஸோ அதான் ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ். சரியா? அண்ட் தென் ஃபோர்த் ஒன், செட்டிங் சப்பார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ். ஸோ நம்ம என்ன செட்டிங் சப்பார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட்ஸ்னால் என்னது, சப்பார்டினேட்ஸ் மீன்ஸ் நமக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கை செட் பண்ணுறது, அவங்களுடைய கோலை டார்கெட் பண்ணுறது, என்ன கோல் கொடுத்துருக்கோ அவங்க எப்படி டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு செட் பண்ணுறது. ஸோ அதான் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஈச் சப்பார்டினேட் ஆர் இண்டிவிஜுவல் ஆர் ஃபிக்ஸட். இட் இஸ் ப்ரிஃபரபிள் டு ஃபிக்ஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் அட் லோயர் லெவல் இன் குவான்டிடேட்டிவ் யூனிட்ஸ். ஸோ எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டைமுக்குள்ள எவ்வளோ ஒர்க் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க்கை பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம ப்ரிஃபரபிளாக அந்த ஒர்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டிவை என்ன பண்ணணும், நம்ம கரெக்டாக அந்த யூனிட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதை நம்ம முடிச்சு கொடுக்கணும். சரியா? தேர் ஷுட் பி எ ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் டிஸ்கஷன் பிட்வீன் த சுப்பீரியர் அண்ட் சப்பார்டினேட்ஸ். இது மாதிரி கரெக்டாக முடியணும், அந்த ஒர்க்கு டைமுக்குள்ளே முடியணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், ஃப்ராங்க் டிஸ்கஷன் இருக்கணும். ரெண்டு பேருக்குள்ள ஃப்ராங்காக ஒரு டிஸ்கஷன், சப்பார்டினேட்ஸுக்கும் ஹையர் அஃபீஷியலுக்கும் என்ன பண்ணணும், ஒரு ஃப்ராங்க் டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக எப்போ என்ன ஒர்க்கு எப்போ பார்க்கணும், இந்த ஒர்க்கை எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தென் சப்பார்டினேட்ஸ் ஆர் induced to set standard themselves by giving an opportunity. ஸோ இப்போ என்ன இருக்குது, சப்பார்டினேட்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒர்க்கை கொடுக்க முடியணும் அப்படின்னு சொன்னால் என்னது, இந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஸ்கஷன் வந்து ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்போடவும் இருந்தால் நல்லபடியாக முடியும். ஸோ இதான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய செட்டிங்ஸை வந்து ஒரு கோலை வந்து நம்ம டார்கெட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்,
சப்பார்டினேட்ஸோட ஹையர் அஃபீஷியல்ஸ் நல்ல முறையில் ஒரு அணுகுமுறை பண்ணால் நல்லபடியாக முடிக்க முடியுங்கிறது உதாரணம். தென் அடுத்ததாக 5th ஒன், மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, the objectives are framed on the basis of availability of resources. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி 1 டன் குவிண்டல் ஆஃப் சம்திங், ஏதோ சம் ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த இருக்கக்கூடிய வளங்களை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கணும். சரியா? ஸோ அது நம்ம என்ன இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு வளங்கள் ரிசோர்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்களோ அதை வச்சு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், எக்கனாமிக்கலாக நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். ஸோ இதுதான் அதான் சொல்ல வர்றாங்க. தென் இட் சர்டைன் ரிசோர்ஸஸ், டெக்னிக்கல் பர்சனல் ஆர் ஸ்கேர்ஸ் ரா மெட்டீரியல். ஸோ என்ன இருக்குது, நமக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வைஸ் ஆகட்டும், ரா மெட்டீரியல் வைஸ் ஆகட்டும், நம்ம என்ன பண்ணணும், சிக்கனமாக இருக்கக்கூடிய வளங்களை யூஸ் பண்ணி நம்ம அடிக்வேட்டாக நம்ம தேவையான ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிடணும். நம்ம அந்த வேலையை கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு தேவையான வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆர் சேஞ்சஸ் அக்கார்டிங்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னாகும், அது ஆர்கனைசேஷன் தகுந்த மாதிரி, அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸும் நிறையா இருக்கும். ஸோ தேர் இஸ் அ நீட் ஃபார் மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ரெசோர்ஸஸ் இருக்குது தகுந்த மாதிரி அவங்களுடைய மாற்றங்கள் வேணும்னா அதை மாற்றங்களும் நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், த அவைலபிள் ரெசோர்ஸஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி அலோகேட்டட் அண்ட் யூட்டிலைஸ்டு. ஸோ என்ன பண்ணணும், அடுத்து நம்ம இதை நம்ம வந்து ஒரு பாடம் மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எவ்வளோ ரெசோர்ஸஸ் இருக்குது, ஸோ அதை நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணணும், அலோகேட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இன் ஃபியூச்சர் வராது. ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் ஒன், பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ். ஸோ இந்த மீட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ்னால் என்னது, ஒவ்வொரு அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் இன் பிட்வீன் கேப்பில் நிறைய என்ன பண்ணணும், சுப்பீரியருக்கும் சப்பார்டினேட்ஸுக்கும் நிறைய மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். முதல்ல அவங்களுடைய கான்வர்சேஷனில் என்ன பண்ணணும், நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், எப்போ செய்ய போகிறோம், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி, இல்லை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ கிளாஸஸ் பற்றி, அல்லது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குட் மேனர்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவங்க நல்லபடியாக அவங்க ஒரு பேசிக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இடையில வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், ஸ்மூத் ஃபங்க்ஷன் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுவோம், அந்த கம்பெனியில் நடக்கும். தென் the superior and subordinates should hold meetings periodically in which they discuss the process in the accomplishment of objectives. The fixed standard may be changed in the light of progress, but the basic conditions do not change. The periodical review meetings is held during the period set for achieving the objectives. ஸோ என்ன சொல்கிறாங்க, நிறைய வந்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, ஒரு வேலை இருக்குது அது நமக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த வேலையை செய்கிறதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், அல்லது நியூ டெக்னாலஜி வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற போது அது என்ன பண்ண முடியும், என்ன இப்போ தான் தெரிய வரும், அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது தான் அது தெரிய வரும். ஸோ நம்ம எதுவுமே நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த வேலையை செய்யும்போது, அப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற நம்ம பாட்டு செஞ்சுட்டே இருந்தோம்னா அது லேட் ப்ராசஸ் ஆகும், அப்போ அது நிறைய நமக்கு லாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், அந்த டைமுக்குள்ளே நம்ம எப்படி செய்யணும், அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அல்லது ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணாத, நம்ம அவங்க சப்பார்டினேட்ஸ் வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுக்கும்போது என்ன இருக்குது, ஈஸியாக முடியும். அப்போ நம்ம அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், இந்த பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ் வந்து என்ன இருக்குது, கண்டிப்பாக நமக்கு தேவை. தென் அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து என்ன பண்ணுறது, மதிப்பீடு செய்தல். ஸோ இது யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மோரோவர் இதெல்லாம் யார் தான், ஹையர் அஃபீஸில் தான் செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் ஆகட்டும் அல்லது மேனேஜர் ஆகட்டும், இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஸில் தான் செய்வாங்க. ஸோ at the end of the fixed period for achieving the objectives, there should be a discussion between the superior and subordinates. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் ரெண்டு பேருக்கு இடையில் என்னென்ன இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். Then the discussion is related with subordinates performance against the specified standards. The superior should take corrective actions. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சப்பார்டினேட்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஐடியாஸ் கொடுக்கும்போது அந்த ஐடியாஸில் ஏதாவது ரீகரெக்ட் பண்ணணும் அல்லது இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அந்த சுப்பீரியர் வந்து என்ன பண்ணணும், அதுக்கான கரெக்ட் ஆக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும், எடுக்கணும். ஸோ அந்த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து அதை கரெக்ட் பண்ணி அந்த ஒர்க்கை பர்ஃபெக்ட்லி டன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அது செய்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். அதுதான் அந்த ஹையர் அஃபீஷியல் சுப்பீரியருடைய முக்கியமான ஒரு ஒர்க்கு. ஓகே, குட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குறி இலக்கு மேலாண்மையினுடைய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப்
எம்பிஓஸ். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. Till then, bye.